அனைவருக்கும் வணக்கம். அதாவது நான் சொல்கிறதெல்லாம் உண்மைங்க. ஒருத்தவங்களுக்கு 3 பொண்ணு, 2 பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்ணு கையில் வச்சுருந்தாங்க. நிலமெல்லாம் வீடு வாசல் எல்லாமே இருந்தது. அந்த 3ஆவது பொண்ணு ஒருத்தரை லவ் பண்ணி அது லவ் ஃபெயிலியரில் அந்த பொண்ணு இறந்துடுச்சிங்க. அதனுடைய நகை, பொருள், பணம் எல்லாத்தையுமே 2 பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இருக்கிற வீடையும் விற்று, நிலத்தையும் விற்று 2 பொண்ணுக்கிட்ட அம்மா கொடுத்துட்டு பென்ஷனை வாங்கி இந்த பொண்ணுக்கு 1 மாதம், அந்த பொண்ணுக்கு 1 மாதங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உடல்நிலை சரியில்லைன்னும் போது 2 பொண்ணுமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மனநிலை பாதித்து கஷ்டப்பட்டு திடீர்னு ஒரு நாள் மன அழுத்தத்தில் அட்டாக் வந்து அந்த அம்மா போயிட்டாங்க. ஆனால் அந்த அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்கங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யாரை நம்பியும் இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட பொருளோ பணமோ இருந்தால் சாகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். நமக்கு அப்புறம் யாருக்கிட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இருக்கணுன்றத லேட்டாக புரிஞ்சுக்கினேன் அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்கங்க. இது உங்களுடைய கருத்து என்ன? நீங்களும் உஷாராக இருங்க.